அமிர்த அனுபவ் குரு வந்தனம் என்ற பகுதியில் நாம் இப்ப பார்க்க போறது இரண்டாவது ஓவி. குருவந்தனத்தினுடைய இரண்டாவது ஓவி. அதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும்னா, அவித்யேச்சி ஆடவே. அவித்யே அப்படின்னா அவித்யா, அவித்யா அப்படின்னா இக்னரன்ஸ், ஆடவே அப்படின்னா தடை. சரியா? ஒரு பெரிய சுவர் அப்படின்னு பெரிய அப்ஸ்டக்கிள் அல்லது ஒரு பெரிய தடைகள்னு சிம்பிளா கூட வச்சுக்கோங்க. அவித்யேச்சி ஆடவே. சுஞ்சித் அப்படின்னா பியர்ஸ்டு, உடைப்பு. மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய பாம்பு போட்டா என்ன நடக்கும்னா சுஞ்சித் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடைறது. சரியா? பிளக்குறதுன்னு கரெக்டா சொல்லணும்னா சொல்லலாம். பிளக்குறதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? சுஞ்சித் அப்படின்னா பிளக்குறது. அவித்யேச்சி ஆடவே சுஞ்சித். அப்போ அந்த அறியாமைக்கு அறியாமை, அவித்யேச்சி ஆடவே நம்முடைய ஆத்ம பிரகாசத்திற்கு தடையாக இருக்கும் அறியாமை எனும் பெரும் சுவற்றை உடைத்தல் அப்படின்னு அர்த்தம். அது பின்னாடி வரும். சரியா? வேர்ட் பை வேர்டா பிரிக்கிறதுனால அதெல்லாம் வரல. ஜீவபனாச்சே அப்படின்னா, ஜீவன் அப்படின்னா அறியாமையில், அதாவது பிரம்மமாய் இருக்கின்றவனே, ஆனால் தன்னை பிரம்மத்தை விட்டு தனியாக ஜீவன் என்று தவறான அபிப்பிராயத்தில் இருப்பவனுக்கு ஜீவன் என்று பெயர். சரியா? ஜீவனா இருந்தாலும் தன்னை உணர்ந்தவனுக்கு ஜீவன் முக்தன்னு பேரு. ஆனா அப்படி தன்னை மறந்து ஜீவனாகவே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறவனுக்கு ஜீவன்னு பேர். சரியா? ஜீவபனாச்சே. எது ஜீவபனாச்சேன்னா, ஜீவனா மாற்றியது எது? இந்த அறியாமை. இந்த அறியாமையால் ஜீவனாக இருக்கின்ற ஜீவபனாச்சே பாவே. இந்த இடத்துல பாவே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜென்ம ஜென்மமாக அப்படின்னு அர்த்தம். ஜென்ம ஜென்மமாக ஜீவனாக அறியாமை எனும் மிக பெரும் சுவற்றால், அதாவது ஆத்ம ஞானத்தை அறியாமை எனும் மிக பெரும் சுவற்றால் தடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சுவற்றினை உடைத்து போட்ட என் குருநாதா அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோ பாவி. அடுத்து தியா, அந்த அறியாமையை. சைத்தன்யாச்சே, அதாவது நமது பிரம்ம பாவத்தை உணர்த்துவதற்காக. காம்பே, அதாவது நமக்கு பில்லராக, ஃபவுண்டேஷனாக. நம்மளுடைய பேஸ் என்னதுன்னா, நம்ம பிரம்மபாவம் தான் நமக்கு அடிப்படை. பிரம்மபாவம் தான் நமக்கு பேஸ். பிரம்மபாவம் இல்லைன்னா நம்மளே இல்ல. பிரம்மபாவம் தான் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மபாவத்திற்கு தடையாக ஏற்பட்ட ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஜென்ம ஜென்மமாக தடையாக ஏற்பட்ட அந்த அறியாமை எனும் பெரும் சுவற்றை உடைக்கின்றார் அப்படின்றத சொல்ல வர்றாரு. காரண்யா அப்படின்னா for the sake of விகாசா, அதாவது பிரம்மபாவமே நமக்கு அடிப்படையாக இருக்கின்றன, அதன் காரணமாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஜோகிம் அப்படின்னா ஹீ ஹூ திஸ், அதாவது தன் குருநாதனை அது குறிக்கும். ஜோகிம் அப்படின்னா இந்த இடத்துல தன் குருநாதனை குறிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். வேர்ட் பை வேர்டா சொல்லும் போது ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம பாவத்தை உணர்த்துவதற்காக அறியாமை என்னும் மிக பெரும் சுவற்றினை சிதைத்து அல்லது உடைத்து அல்லது பிளந்து ஜென்ம ஜென்மமாக ஜீவபாவத்தில் ஆழ்த்தியிருந்த என்னை மீட்டெடுத்த என் சத்குருநாதா உனக்கு வணக்கம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி இதனுடைய மீனிங். சரியா? சரி, அவித்யேச்சி ஆடவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமை. இந்த அறியாமை அப்படிங்கிறது நான் 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 வந்து பிரம்மம் தான். அது ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாம் வேற யாருமே கிடையாது. நம்ம பிரம்மமாவ தான் இருக்கோம். பிரம்மமாக இருக்கின்ற நானே, ஆனால் பிரம்மம் இல்லை என்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அறியாமைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அறியாமை எந்த அளவிற்கு நானும் ஒரு சில கதைகள்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுல இருக்குங்க அது அறியாமை எல்லாம். ஒருவன் துக்கத்தால் வருந்திக் கொண்டிருக்கின்றான். அதாவது மிகப்பெரிய கடன் பட்டு விட்டான். கடன் பட்டு விட்டதுனால ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கான். கடன்காரங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியல. சரியா? திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அவன் சொல்றான், நான் படுற கஷ்டம் வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்? ஏன்னா அது நம்ம கெத்த விடக்கூடாது இல்ல. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படலாம், அது நமக்குள்ளேயே இருக்கணும், வெளியில தெரிஞ்சிடக்கூடாது.
நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சாதான்டா மத்தவங்க எல்லாம் அவன் சரி பாவம் அவனே கஷ்டப்படுறான், என்ன பண்ணுவான், அவன் குடுக்குற நேரத்துல குடுக்கட்டும்னு அமைதியா இருப்பாங்க. நான் கஷ்டப்படுறது வந்து எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் வெளுத்து வாங்கு வாங்க அடி வாங்கிக்கிறியா? அது வாங்குனா தப்பில்லங்க. நம்ம கெத்து எப்படிங்க விடுறது? நம்ம படுற கஷ்டம் எப்படிங்க வெளியில தெரியற மாரி வச்சுக்கிறது? உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. எங்க போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா, கிலோ கணக்குல போயிட்டு வலியையும், வேதனைகளையும் வாங்குறது அப்படின்னா இதுதானா அப்படிங்கிற மாரி எனக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அறியாமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத நமக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அப்போ பிரம்ம பாவத்தில் இருக்கின்ற என்னை ஒரு வேஷத்தில் சிக்க வைத்து இந்த வேஷமே நான்னு சொல்ல வைக்கிறதுன்னா இந்த ஒரு முட்டாள்தனத்தை எங்க போய் சொல்றது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஞானேஸ்வரியில படிச்சோம். அவர் வர்ணிச்சு தள்றாரு பிரம்மபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரியா? அவனால அர்ஜுனனால அந்த பிரம்ம பாவத்தை விட்டு வர முடியல அப்படின்றத எப்படி வர்ணிச்சாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் ஓடுதான். கை கால்லாம் நடுங்குதாம். மயிர் கூச்சல் எடுக்குதாம். பாடி தள்ளாடுதாம். பிராணங்கள்லாம் வந்து வேற நிலையில போகுதாம். பேச்சு வாய் வரலையாம். குழலுதாம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணன் கேட்டுட்டானே அப்படிங்கிறதுனால அவன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பிரம்ம பாவத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு அப்படி கஷ்டப்படுறான். அப்போ நம்மளுடைய சொரூபமே அதுதான். ஆனா, இன்னைக்கு நம்ம அத மறந்துட்டு உட்கார்ந்திருக்கோம் அப்டின்னா, என்ன சொல்றது அந்த அறியாமை? சோ, இட்ஸ் வெரி ட்ரிக்கியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்டின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ, இருக்கின்ற அந்த பிரம்ம பாவத்தை தொலைத்துவிட்டு, ஆனால் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டு அலைகின்ற அந்த ஒரு விந்தை இருக்கிறது இல்லையா? அதை வந்து அறியாமைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சரியா? சோ, அந்த அறியாமை அப்டின்னு வச்சுக்கோங்க. சரியா? சுஜித் ஜீவபனாச்சி தேவ. இது எத்தன நாட்களா வச்சிருக்குன்னா, ஜென்ம ஜென்மமா வச்சிருக்கு. 1 நாள் 2 நாள் வச்சிருந்தா பரவால்லப்பா. அறியாமையினுடைய பவர் என்னன்னு கேட்டேன். 1 நாள் 2 நாள் இல்ல. மிகப்பெரிய சொரூபியாக இருக்கின்ற உன்னை மறக்கடித்து துன்பத்தில் துவள வைக்கின்ற இந்த அறியாமை 1 நாள் 2 நாள் இல்லை. அது பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. என்ன பெருமை. சரியா? அப்படிப்பட்ட அனறியாமையை சிதைக்கின்றார். யாருன்னா குருநாதர். சு சுஞ்சீத ஜீவபனாச்சே பே பாவே அப்படின்னு சொன்னா, அந்த ஜென்ம ஜென்மமாக இருந்த அந்த அறியாமையை உடைக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். தியா சேத்தனா சைத்தன்யாச்சே காவே. என்னுடைய சுயஸ்வரூபமாக என்னுடைய ரூபத்தை மறைத்துக் கொண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்படிப்பட்ட எதை மறைச்சிட்டு இருந்தது? என்னுடைய சுயஸ்வரூபமான சுகானந்தத்தையே மறைத்துக் கொண்டிருந்த அந்த அறியாமையை என் குருநாதன், சத்குருநாதன் வீழ்த்துகின்றான் என்று சொல்லி இந்த ஓவியம் அவர் எழுதியிருக்காரு. சோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். சோ இன்டைரக்ட்லி அவர் வந்து பெரிய ஞானத்தை புகட்டியே வந்து அந்த குருநாதனை வர்ணிக்கின்றார். சோ பிரம்ம பாவத்தோடு இருக்க வேண்டிய நான் ஜென்ம ஜென்மமாக அறியாமை எனும் பெரும் சுவற்றால் என்னுடைய பிரம்ம பாவத்தையே நான் மறந்து அல்லல்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே என் அறியாமை எனும் சுவற்றை உடைத்து நான் பிரம்மமே என்று உணர்த்திய என் குருநாதா உனக்கு வணக்கம் என்று சொல்வதாக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.